பாஜக ஆட்கள் தாவேகாவுடைய அதிகார மையமாக மாறிவிடும். ஆந்திரா மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பூரா விஜய இப்ப கட்டுப்பாட்டுக்கு எடுத்து, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் வெளியே போனாலும் தாவேகா ஆட்சி கவராது. ஏன்? அமித்ஷாவுடைய கருணை பார்வை தாவேகாவுக்கு கிடைச்சிது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் வந்திருக்காரு. வணக்கம். தமிழக அரசியல்ல எதிர்பாராத விதமான ஒரு பேச்சு உலாவிட்டு வருது. அதாவது என்னன்னா, தாவேகா கூட்டணியிலேருந்து மிக விரைவில் மற்ற கூட்டணியில் இருக்கவங்கள பிரிஞ்சு வந்துடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, விஜயை பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதை மாணிக் தாகூர் இன்னைக்கு காட்டமான ஒரு விரிவான ஒரு பதில் சொல்லியிருக்காருண்ணா. உங்க பார்வையில நீங்க அதை எப்படி நான் பாக்குறீங்க? தாவேகா அரசு அகில இந்திய வெற்றி களமாக மாறப்போகிறது. அவர்களுடைய வேட்பாளர் இனி ரசிகர்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 4 மாநிலத்திலையும் யாரோடு கூட்டணி, அதாவது மூன்றாவது கூட்டணி. பாஜகவோடும் இல்லை, காங்கிரஸோடும் இல்லை, மூன்றாவது கூட்டணி அமைத்து விஜயை யார் பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களிடம் கூட்டணி வைத்து தேர்தலை 29 சந்திப்பதற்கு இப்போ தயார் தாவேகா. இப்போ காங்கிரஸ் ராகுல் பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டுதான் தமிழ்நாடு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாகி ஆட்சி அதிகாரத்துக்கு போனாங்க. ஆனால் இப்போ 29 வரை கூட்டணி இந்த வாக்குறுதி 100 நாள்ல போயிடுச்சு. இப்போ இந்த கூட்டணி உடைவதற்கு காரணம் இவர்கள் சிறிதாக பாஜக ஆட்கள் தாவேகாவுடைய அதிகார மையமாக மாறிட்டாங்க. விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி, அஜய் ரெட்டி, குஜய் ரெட்டி, இப்படி எல்லாமே பல பேர் ஆந்திரா மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பூரா விஜய இப்ப கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டாங்க, கையில் எடுத்துட்டாங்க. இவர்களை அமித்ஷா கையில் எடுத்துட்டார். அப்போ அவர்கள் எதை கட்டளை இடுகிறார்களோ அதை பாஜக முகம் இல்லாம இவங்க இது எப்படி அமித்ஷா வந்த பிறகு இது ஒரு மாற்றம்? இல்ல அமித்ஷா வர்றதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அமித்ஷா இதுக்கு இதான் பேசுவாங்க. வந்தது இதுல ஒரு பகுதி. இந்த தென் மாநில முதல்வர்கள் துணைத் தலைவர் பதவி விஜய்க்கு கொடுத்து காங்கிரஸுக்கோ அல்லது மற்ற முதலமைச்சர் பாண்டிச்சேரியில ரங்கசாமி வரல, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி வரல. அப்போ இதெல்லாமே ஒரு பெரிய பின்னடைவு தான். இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாடு என்பது விஜயை முன்னிலைப்படுத்தி அமித்ஷா தலைவர், விஜய் துணைத் தலைவர், இவங்க தான் அகில இந்திய அளவில் பேசும் பொருளா. இப்போ வட இந்திய பாஜக ஊடகங்கள் பூரா விஜய் தான் வேட்பாளர், ராகுலுக்கு இணையா இப்ப பேசுறாங்க. ஆமா, இப்ப நிறைய இணையதளத்துல பாத்தீங்கன்னா தவறான செய்திகள் நார்த் இந்தியன்ல பரவுது. அதாவது எங்களுக்கு இவ்வளவு சலுகை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் அவங்க பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸுடைய நிலைப்பாடு எப்படின்னா இருக்கும்? ஏன்னா காங்கிரஸ் கண்டிப்பா கூட்டணியில இருந்து வெளியேறினா அவங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்களேன்னா. இப்போ அதாவது தென் மாநிலத்துல தான் அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அந்த சப்போர்ட்டாக இருக்க திமுக கூட்டணியிலேருந்து இவங்க வெளியில் அவசரப்பட்டு வந்துட்டாங்க தாவேகா நம்பி. இப்போ தாவேகா 100 நாட்கள்லேயே இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்கன்னா இவங்க ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்கும். இல்லை, அதாவது ஆரம்பத்திலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தின்னு தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஓட்டு போட்டு ஒரு எம்பி வந்திருக்கார். தாவேகாவுக்கு முதல்ல கிடைச்ச எம்பியை இந்த கூட்டணியை உருவாக்கியவர் என்ற காரணத்தினால பிரவீன் சக்கரவர்த்திக்கு அந்த எம்பி சீட்டு தாரி பார்த்தாங்க. இவர் தான் திமுக ஒழிப்பதற்காக நீண்ட நாள் போராடியவர். இவர் ஆர்எஸ்எஸ் ஆளுவர், காங்கிரஸில் இருக்கார்.
ஒரு அமெரிக்காவில் ஒரு ஐடி ஃபீல்டில் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு தப்பி ஓடி வந்து ஆர்எஸ்எஸ் சரண்டர் ஆகிட்டார். ஆர்எஸ்எஸ் காங்கிரஸுக்கு அனுப்பி வச்சிருக்கு. எப்படி காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் எங்க அனுப்பியிருக்கு? காங்கிரஸ். மணிசங்கர் ஐயர்னு ஒரு மயிலாடுதுறை ஒரு பாப்பா இருந்தான். அதே போல இவரு இப்ப இதே மயிலாடுதுறை பாப்பா தான் பிரவீன் சக்கரவர்த்தி. நீங்க பழைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கிட்ட எல்லாத்தையும் எடுத்தது இவர் தான். திமுகவினுடைய எல்லா ஊழலையும் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டார். யாரு? பிடிஆருடைய வாழ்க்கையை முடித்தது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பாப்பான் தான். இந்த அப்போ ஆர்எஸ்எஸ் பாப்பான் தான் திட்டமிட்டு இப்போ திமுகவை சுத்தமா சோழியை முடிச்சு காங்கிரஸ் ராகுலையும் விஜயும் பேச வச்சு முதல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு நிலை கொடுத்தது பிரவீன் சக்கரவர்த்தி தான். இப்படித்தான் திமுகவை அழிச்சு இப்ப கடைசியா காங்கிரஸோட எதிர்காலமே இப்ப இல்லாம போச்சு. சரி, நான் இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சாரு. ஆனாலும் அவர் வந்து தேசிய தலைவராக அவரால் ஆக முடியல. ஏன்னா அவருக்கும் வந்து மக்கள் செல்வாக்கு இருந்தது, இந்தியா முழுக்கும் பேசினாங்க. விஜய் வந்து எப்படின்னா அது ஆகிறதுக்கான எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் எல்லாம் தடை போட போறோம்னு இந்திரா காந்தி ஒரு மிரட்டுச்சு. நாங்க அகில இந்திய அண்ணாதிமுகன்னு மாத்தினார். அதோட சரி அந்த பேர் இப்ப அவரு கர்நாடகா போய் பிரச்சாரம் பண்ணுவார். தமிழர்கள் இருக்கிற பகுதியில குண்ட்ராவ், அதே போல ராமகிருஷ்ண ஹெக்டே, இவங்கெல்லாம் இருக்கிற தொகுதியில தமிழர்கள் எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ண ஓட்டு போடுவாங்க. அந்த சூழல் இருந்தது. பம்பாயில போய் தமிழர்கள் வாழுகிற பகுதியில அப்ப காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணுவார். இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த முறை தாவேகாவை தனித்து நிற்க வைத்து ராகுல பிரதமராகாமல் தடுப்பதற்கான சதிதான் இந்த ஆந்திராவை சேர்ந்த பெரிய கார்ப்பரேட் தொழிலதிபர்கள் ரெட்டிஸ், விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி, அஜய் ரெட்டி, இன்னொரு இப்போ நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டர் போற அவருக்கு தான் போகுது ரகுநாத ரெட்டி, இப்படி பல பேர் இப்போ விஜய் எடுத்துட்டாங்க. இந்த ரெட்டிகள் பூரா குறைந்தபட்சம் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் குவாரி நடத்துகிறாங்க. குவாரினா நீங்கள் ஒரு குவாரி குறைஞ்சது 100 கோடி 200 கோடி 300 கோடி ஒரு 20-30 குவாரி இருந்தால் 3000-4000 கோடி இவர்களுக்கு குவாரி தொழில் தான். அப்போ இவர்கள் அமித்ஷாவை மீறி எந்த தொழிலும் பண்ண முடியாது. இவர்களை அமித்ஷா எடுத்தா விஜய அந்த தெலுங்கு லாபி கையில் எடுத்துக்கணும். இதுதான். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அதை மீறி அவர்களால் அரசியலே பண்ண முடியாது. அதை மீறி அரசியலே பண்ண முடியாது. தெலுங்கு லாபையும் அமித்ஷாவும் சேர்ந்தால் விஜய ஏதாவது ஒரு வழக்குல சிக்க வச்சு புழல்ல தான் அவர் இருக்கணும். கனிமொழியும் ராஜாவும் சரத் ரெட்டியும் இருந்த புழல் தான் சரி திகார். சரி, இப்பயே வந்து என்னன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து பயங்கரமாக வந்து மிரட்டவே ஆரம்பிச்சாங்க. நீங்கள் வந்து அவர் தலைமைச் செயலாளர் வந்து நீங்கள் மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்து கொள்கைக்கு எதிராக வந்து செயல்படுறாரு அப்படின்னு அவங்க ஒரு சைடு இருக்கும்போது இந்த காங்கிரஸுடைய பிரச்சனை மீண்டும் திமுகவில் வந்து இந்த இவர்கள் அனைவரையும் வந்து திமுக ஏற்றுக்கொள்ளுமா இல்லை வந்து கதம் தானா? இல்லை, திமுக ஈஸியாக ஏற்றுக்கும். ஏன்னா இந்த 10 சீட்டு அதிமுகவிலிருந்து கொடுக்க போகிறாங்க. அதிமுக அதான் செங்கோட்டையன் பேசி. ஆமாம், அதாவது எடப்பாடி வரமாட்டாரு. எடப்பாடின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ வேலுமணி தலைமையில் ஒரு 10 பேர் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் வெளியில் போனால் இவர்கள் ஆதரவு கொடுப்பான். அது எப்படி நான் ராஜினாமா பண்ணி இப்போ பிரசாந்தனா எலெக்ஷன் வந்து பண்ண முடியும்? 10 பேர் எம்எல்ஏ மட்டும் எப்படி அது சாத்தியமாகுமா? இல்லை, இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது ஓட்டு போட்டாங்கன்னா சாத்தியம் தான். ஓட்டு போட்டா திமுக அது வந்து கட்சி தாவல் சட்டத்து பேர் அவங்களுக்கு கட்சி தாவல் சட்டம் சிக்கல் வரும்ல அவங்களுக்கு. இல்லை, அது பாஜக நினைத்தால் கட்சி தாவல், பாஜக நினைக்கலினா
அங்கேயே தவல். அதாவது எடப்பாடி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் ஒரு கோஷ்டி உடைச்சிட்டு போனாரு. தினகரன் ஒரு கோஷ்டி உடைச்சிட்டு போனாரு. சசிகலா ஒரு கோஷ்டி உடைச்சிட்டு போச்சு. அமித்ஷா தயவுல தேர்தல் ஆணையத்துக்கு அவர் கொடுத்த அஃபிடவிட்ட எங்கிட்ட 110 பேர் இருக்காங்கன்னா, அப்போ இன்னும் 8 பேர் 8 பேர் இல்லாமே 5 வருஷம் ஓடிச்சு. அமித்ஷா தயவு இருந்தா 8 பேர் இல்லைனாலும் ஓடும், ஒரு ஆள் 10 பேர் இல்லைனாலும் ஓடும். அப்போ இது டெல்லி அதிகார மையம் எதை சொல்லுகிறதோ அதை தான் ஆளுநர் செய்ய போறார். அதனால இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் வெளியே போனாலும் தாவேக ஆட்சி கவராது. ஏன்? அமித்ஷா அவருடைய கருணை பார்வை தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பேசினப்பல வந்து பிஜேபியுடைய பி டீம் சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாரு. ப்ரூஃபும் பண்ண வேண்டாம், கருப்பும் பண்ண வேண்டாம். 5 வருஷம் நாங்க வச்சதா சட்டம், அவ்வளவுதான். 5 வருஷம் எப்படி எடப்பாடியார் இருந்தாரோ அதே போல இவர் ஒரு சினிமா எடப்பாடியார், அவர் அரசியல் எடப்பாடியார், இவர் சினிமா எடப்பாடியார். அவ்வளவுதான். ரெண்டு ஒரே எல்லாம் ஒரே குட்டைகள் உரிய மட்டைகள் தான். சரி, இன்னைக்கு வந்து பிஜேபி கொண்டு வர ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச விமான நிலையம் அது கைவிடப்படும் சொல்லிட்டு விஜய் வந்து அரசியல் முதல்ல வந்து அங்கதான் ஆரம்பிச்சாருன்னு கூட சொல்லலாம். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பிஜேபி ஒன்றும் விமான நிலையம்லாம் கொண்டு வரல. அதாவது பரந்தூர் விமான நிலையம் தமிழக அரசு தான் நிலம் ஆர்ஜிதம் பண்ணி. ஆனா விமான நிலையத்தை ஒட்டியே 200 ஏக்கரா இருக்கு. இது யாருக்கிட்ட இருக்குன்னா மாப்பிள்ளை சபரீசனுடைய பினாமி அண்ணாநகர் எம்எல்ஏ மோகன் மகன் கார்த்திக் வேட்பாளர் எங்க நின்னாரு? வெள்ளிவாக்கத்தில் நின்னாருல. அவர்கிட்ட 200 ஏக்கர் இருக்கு. நானே அந்த இடத்த போய் பார்த்தேன். 200 ஏக்கர் விமான நிலையத்தை ஒட்டியே இருக்கு. அதுல போன வாரம் கூட 3 ஏக்கர் ஏறக்குறைய ஒரு ஏக்கரை 25 கோடி ரூபாய்க்கு போகும். 75 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு நடந்தது. 75 லட்சம் ரூபாய்க்கு. அப்போ அங்க அத்தனை நிலங்களும் ரெட் பிரிக்ஸ், சிகப்பு செங்கல், செங்கல் சூழல். இப்போ ஏறக்குறைய 200 ஏக்கராவில் திமுக வசம் ஒரு 100 ஏக்கரா வந்துருச்சு. 100 ஏக்கரா வந்த பிறகு இன்னொரு 100 ஏக்கரா எடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்குள்ள யாரும் போகவே முடியாது. நான் அந்த இடத்துக்குள்ள போயிருந்தேன். அதுக்கு பாதையே இல்லை, வழியே இல்லை. எல்லா கார்த்திக் தான் அதுல ஒரு நிறைய. நீங்க அதிமுக பகுதி செயலாளர், எனக்கு பேரு காமராஜ் நினைக்கிறேன், அவரு யாரு கூட இருக்காரு? திமுக கூட இருக்காரு. இவங்க எம்ஜிஆர் வீட்டு வேலைக்காரருடைய மகன் யாரோட இருக்காரு? அவரே ஒரு ஏக்கரா மடக்கி வச்சிருக்காரு. இப்படி அங்க பெரிய பாலிடிக்ஸ் நடக்குது. விமான நிலையத்தை ஒட்டியே பின்னாடியே 200 ஏக்கரா நிலத்தை வச்சுட்டு ஏன் 40 கிலோமீட்டர் தள்ளி பரந்தூர் போகணும்? அப்போ விமான நிலைய ஆணைய அதிகாரிகளை கையூட்டு கொடுத்து அதுல இருந்து அந்த ப்ராஜெக்டை தள்ளி போடக்கூடிய வசதி படைத்தவர் அண்ணாநகர் மோகனும் கார்த்திக். இதுக்கு திமுக குடும்பம் சப்போர்ட். அண்ணாநகர் கார்த்தியும் சபரீசன் 2 பேரும் குடும்ப நண்பர்கள். ஷாப்பிங் போறக்க சார்ட்டர் ஃபிளைட்ல சிங்கப்பூர் தான் போவாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப காட்டமா பதில் சொல்லியிருக்காரு. இந்த விமான நிலையம் போனதுனால வந்து எவ்வளோ இழப்புகள் இருக்கு, பல தொழிற்சாலைகள் வர்றதுக்கு வந்து தடுக்கப்பட்டு அந்நிய மாநிலத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வேற இடத்த ஏதாவது தேர்வு பண்ணியிருக்காங்க? அரசாங்கத்துல இருந்து இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அங்க பரந்தூர் விமான நிலையம் வராது. ஏன்னா அந்த மக்கள் 2 காலம் போற விவசாய நிலமெல்லாம் போயிருச்சு. ஆனா இப்ப விமான நிலையத்தை ஒட்டியே 200 ஏக்கரா இருக்க. ஏன் அந்த 200 ஏக்கரால விமான நிலையம் தான் முக்கியமா, தனியார் வில்லா முக்கியமா? அப்ப இத திமுக கண்டிப்பா செய்ய மாட்டான். ஏன்? திமுக 5 லட்சம் கோடி தேடி வச்சிருக்கான். ஜி2 இதே போல நிறைய நிலத்தை அபகரித்தே வச்சிருக்கான். எந்த கேஸும் இந்த தாவேக ஆட்சியில நடக்கல. நீங்க இந்தியா டுடே நிகழ்ச்சியில விளம்பரமே ஜி2 தான். ஓடி வந்து ஜி2 பாலா விஜய் கட்டி பிடிக்கிறாரு. எத்தனை கோடி நடுவுல விஷ்ணு ரெட்டி கை மாறிச்சுன்னு தெரியல.
யாரை ஒழிப்பதற்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்களோ அவர்களோட கூட்டு. ஆமா, தொழில் ரீதியா கூட்டு. அப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அதே போல இப்போ சிவகாசியில் பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் அமைச்சர் கீர்த்தனா அந்த அம்மா ஓவர் கோட் போட்டு போகிற அந்த ஒரு வெளிநாட்டில் படம், அந்த அம்மா நான் இல்லைன்றுச்சு. நான் இருந்தா தான் என்னன்றுச்சு. நான் தான் அந்த அம்மா அமைச்சராவதற்கு முன்பு அந்த அம்மா ஸ்டைல ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்து இந்த சமூக வலைதளங்கள் யாரு திமுக சோசியல் மீடியா, பாஜக சோசியல் மீடியா எல்லாத்தையும் வேலை பார்த்து அந்த அம்மா. என்ன வேலை? இந்த பிரசாந்த் கிஷோர் கிட்ட டேட்டா பேஸ் பொய்யை உண்மையாக்குவது, உண்மையை பொய்யாக்குவது. அதற்கு முன்பு அந்த அம்மா லைஃப் ஸ்டைல்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கும், ஒரு டாப்ஸ் போட்டுக்கும். அதுக்கு வந்து பார்ல அந்த அம்மாவை பார்க்கலாம், கப்பீர் அந்த அம்மா பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்பு எல்டாம்ஸ் ரோட்ல 10,000 ரூபாய்க்கு வீடு கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தது. அவங்க அப்பா சாதாரண லாரி டிரைவர், அவங்க அம்மா சாதாரண டெய்லர். இன்னைக்கு 6 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி வீடு குடி பூந்துட்டாங்க. இப்ப இதெல்லாம் லஞ்ச ஒரு அமைச்சர் லேண்ட் குரூசரை 3 கோடிக்கு வாங்கி கட்டுத்தரில் ஒழிச்சு வச்சிருக்காரு. பார்த்தோமா? இப்படிலாம் செய்தி வருது. அப்ப எப்படி ஊழல் இல்லாம இந்த ஆட்சி நடக்கும்? ஊழல் தான். அதாவது இப்போ விஜய் எல்லா மகளிருக்கும் இலவச பேருந்துன்னு அறிவிச்சிருக்காரு. ஆனா ஆம்னி பஸ் முதலாளிகள் இஷ்டத்துக்கு ரேட் ஏத்திட்டாயா. ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் 400 பஸ் புது பர்மிஷன் வாங்கி சேலத்தில் இருக்கிற அமைச்சர் விஜய், தமிழன், பார்த்திபன், சோபா, சந்திரசேகர் அவர் பேர் பார்த்திபன். முதல்ல என்ன பேர் சேர்த்துக்கிட்டாரு? இந்த ஆட்சிக்கு வந்தோடனே விஜய் சேர்த்துக்கிட்டாரு, அப்புறம் அதுக்கு தமிழன் சேர்த்துக்கிட்டாரு, அப்புறம் தான் பார்த்திபன் வருது. அது பின்னாடி விஜயோடைய அம்மா பேர் சோபா, அப்பா பேரு சந்திரசேகர், அவங்க பாட்டன் பேர் தெரியல, இல்ல அதையும் சேர்த்துக்குவாரு. இப்ப இந்த நபர் ஆம்னி பஸ் முதலாளிகளுக்கு ஆர்டிஓ டிரான்ஸ்ஃபர் கோடி கணக்கா சம்பாதிச்சிருக்காரு. ஆமா, ஒரு 3 மாசத்துல. அப்போ ஆம்னி பஸ் முதலாளி என்ன சொல்றான்? நாங்க இனிமே விலை ஏற்றிக்குவோம். அமைச்சரை பார்த்தாச்சு, அமைச்சரை பார்க்கிற வகையில பார்த்தாச்சு. அப்போ நீங்க இந்த மகளிருக்கு இலவசமா கொடுக்கிற நீங்கள் ஆம்னி பஸ் ஏன் கட்டுப்படுத்தல? என்ன காரணம்? கவனிக்க வேண்டியது. அப்போ மீண்டும் திமுக ஆட்சியா தான் தெரியுது. இது ஒன்றும் தாவேக ஆட்சி மாதிரி தெரியல. பாருங்க, அங்க ஒரு முஸ்லீம் பெண்ணை வெட்டி கொன்னு பிரியாணி அண்டாவில் போட்டு. அப்போ காவல்துறை மீது எந்த நடவடிக்கை இல்லை. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை சட்டம் ஒழுங்க கட்டுப்படுத்துவதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல அமுதன் கஞ்சா வழக்கில் அடித்து கொல்லப்பட்டான். அவனை இப்ப போலீஸ் அதே போல திருவொற்றியூர்ல தனுஷ். நீங்க ஆளுங்கட்சி என்ன சொல்றது? இது கஞ்சா சண்டையே இல்ல, கோஷ்டி சண்டை. அப்போ காவல்துறை எப்படி என்ன அவனுக்கு என்ன உத்தரவு போயிருக்கும்? கஞ்சா வழக்க பதிவு பண்ணாது. கோயம்புத்தூர்லையும் சரி, திருவொற்றியூர்லையும் சரி, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா வழக்க தடை பண்ணாத. கஞ்சா விற்கட்டும், கஞ்சா குடிக்கட்டும், அப்படித்தானே அர்த்தம். நீங்க ஒரு குற்றத்தை அரசே மறைத்தால் அதிகாரி என்ன பண்ணுவான்? அவன் ஜாலியா இருப்பான். அப்ப குற்றவாளி பெருகிட்டே இருப்பான். இதுதான் நீங்க ராஜமோகன் என்ன சொல்றாரு? நிர்மல்குமார் அந்த சண்டை பள்ளிக்கூடத்துல இந்துஸ்தான் காலேஜ்ல, இங்க தனுஷ் திருவொற்றியூர்ல அது கஞ்சா வழக்கே அல்ல, இங்க கஞ்சாவே இல்ல. யார் சொல்றா? 2 பேருமே சொல்றாங்க. அப்போ போலீஸ் அது ஏய் கஞ்சாவே இல்ல அப்படியே விசாரிக்க போறேன், கஞ்சாவே இல்ல அப்படியே அபையால் போடுற. அப்போ கஞ்சா வியாபாரி குதூகலமா இருப்பான், நம்மளை பிடிக்க மாட்டாங்க, அரசே நம்மளை அங்கீகரிச்சிருச்சு. இதே தப்பு தானே திமுகவும் பண்ணாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் கஞ்சா வித்தவன் பூரா திமுக காரன் தான். இப்போ பிரியாணி ஒரு பெண்ணை வெட்டி பிரியாணி ஆக்குறான்னா சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீது பயமே இல்லை. அப்போ
காவல்துறையை ஆளுங்கட்சிய காப்பாற்றுகிற சூழல் வரும்போது எப்படி சட்ட ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கும்? கண்டிப்பா திமுகவை நோக்கி நகர்கிறது தாவேக. ஆனா ஒரு விஷயத்துல என்ன சொன்னாங்கன்னா, அது ஒண்ணு இருக்கு, இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் சொல்லாதது வந்து தைரியமா வந்து விஜய் வந்து பேசியிருக்காரு. அந்த சுதந்திர தின அந்த இதுல வந்து லஞ்சமே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அது வந்து இந்தியா முழுக்க பேசும் பொருளா இருக்கு. ஆனா இது போல தவறு நடக்கிறது, இது எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இல்ல அவரு லஞ்சம் இல்லை அப்படின்ட்டு விஷ்ணு ரெட்டி கும்பலை ஏன் வச்சிருக்காரு? அவங்கெல்லாம் யாரு? எல்லாமே நீ விஷ்ணு ரெட்டி நிறுவனத்தின் மீது 40க்கு மேற்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு. இன்னும் இருக்கு. ஆமா, குவாரியில ஏமாத்துனது, குவாரி வழக்கு ஆந்திரா தெலுங்கானாவில். அப்ப அவர்கள் கட்டுப்பாட்டில் அவர் அரசியல் ஆலோசகர் பதவி போடுறாரு. கிளிச்சோசியர் ராதன் பண்ணிட்டு இவருக்கு இப்ப அவருக்கு எடுத்தா இவரு கோட்டைக்குள்ள வர வேணான்ட்டாங்களே. இப்ப கோட்டைக்குள்ள வர வேண்டான்னு இப்ப அவர் எங்க போயிட்டாரு? தெலுங்கானா போய் கவிதாவை முதலமைச்சாக்க போறாராம். அப்ப இது போன்ற போலி நபர்களை நீங்க வச்சுக்கிறது, அப்ப விரட்டுறது, சேர்த்துறது, விரட்டுறது. அப்ப இது ஒரு அரசுக்கான அழகே இல்லையே. இப்ப எப்படி ஏடிஎம்கேல சசிகலாவும் நடராஜனை ஜெயலலிதாவோட விரட்டவே முடியல. 25 ஆண்டு காலம் விரட்டவே முடியல. அவர்கள் தான் அதிகார மையம். என்னாச்சு? கடைசியில் அந்த அம்மாவே விரட்டி விட்டானுங்க. நாட்டில் உலகத்திலிருந்து விரட்டிட்டானுங்க. அதேதான் விஜய். ஒரு பெரிய அதிகார மையங்கள், சட்டவிரோத அதிகார மையங்கள் அவரை சுற்றி இருக்கு. இங்கே சிபிஎம் சொல்லுது, உங்களுக்கு நாங்க வேணுமா, சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் வேணுமா? கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்க சொல்றாரு. இது என்ன ஆங்கிலேய ஆள்றானா? ஆங்கிலேய ஆட்சி காலத்துல தான் கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்கான்னு புள்ளிவரம் எடுக்க சொன்னான். சுட்டு கொள்றான். நல்லகண்ணு ஐயா காலத்துல சுதந்திர போராட்ட ஆங்கிலேயன் காலத்திலும் கம்யூனிஸ்டுகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். கம்யூனிஸ்ட் போய் சுதந்திரம் வந்த பிறகு நேரு சுட்டு கொண்டார். கம்யூனிஸ்டுகள் பூரா வேட்டையாடினார்கள். இப்போ கம்யூனிஸ்டுகளை பட்டியலிடுனா மீண்டும் அதே தான் நடக்குது. ஆங்கிலேய ஆட்சி காலத்துல கம்யூனிஸ்டுகளை பட்டியல எடுக்க சொன்னான்னா இன்னைக்கு ஏதோ ஜனநாயகம் கொஞ்சம் மரியாதையா இருக்குன்னா கம்யூனிஸ்டுகள் தான் தொழிலாளிக்கா போராடுறான். பாஜக தொழிற்சங்கமே கட்ட மாட்டான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, வேலையை செய், கூலி கேட்காத போயிரு. அங்க பாஜக கூட யாருக்கு ஆதரவா இருப்பான்? முதலாளிகளுக்கு ஆதரவா இருப்பான். தொழிற்சங்கங்களே கட்ட மாட்டான். தொழிற்சங்கங்களை தான் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே. கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. தொழிற்சங்கம் இயங்கக்கூடாது. தொழிற்சங்கத்துக்கு எதிரானதான். நீங்க RSS 5 கொள்கைகள்ல கம்யூனிஸ்ட ஒழிக்கணும். கிறித்துவ முஸ்லீம்கள் இங்க வாழவே கூடாது. அதே போல தேசியவாதிகள், அதாவது தமிழ் தேசியவாதிகள், அவர்கள் இங்க இருக்கவே கூடாது. இப்படி 5 கொள்கைகள்ல அதுவும் ஒரு கொள்கை. தொழிற்சங்கங்களே கட்டக்கூடாது. இப்போ விஜயுடைய அரசியல் மிக ஆபத்தான பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கு. இது கூடிய விரைவில் இப்போ கம்யூனிஸ்ட் வெளியே வந்துடான், காங்கிரஸ் வெளியே வந்துடுது, விசிக வெளியே வந்தா இப்போ திமுக பக்கம் போகுமா இல்லை தனிச்சு நிற்பா, அது 2வது கதை. ஆனால் மக்கள் மீது இருந்த அந்த நம்பிக்கை உடைஞ்சிடும். முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், தலித்துகள் வெளியேறினா விஜயும் வெளியேற வேண்டியதுதான். இதுதான் இப்போ இவர் இதுல இருந்து மீண்டு எழுவாரா, சுதாரித்துக் கொள்வாரா, இல்ல அமித்ஷா ஆட்களிடம் இவர் மாட்டிக்கொள்வாரா என்பதை போக போக தெரியும். நிச்சயமான. நன்றி, வணக்கம்.